தண்டிகை இப்பொழுது உள்ளே கொண்டியோடு கேசரி வந்து சூரன் போருக்கு பிறகு பலகாரம் குடை சூரன் போர் முடிவந்தது. இன்றைய தினம் சூரன் போர் முடிவடைந்ததுக்கு பிறகு நல்லூர் கந்த சுவாமி கோயிலே வித்தியாசமான ஒரு சுவாமி வாகனத்திலே சுவாமியை இழுத்து கொண்டு வருவார்கள். அதுவும் முருகப்பெருமானை இன்றைய தினம் பார்க்காத ஒரு வித்தியாசமான ஒரு அலங்காரத்திலே பார்க்க போறீங்கள். முக்கியமாக திருமண கோலத்திலே முருகப்பெருமான் வரப்போகின்றார். அதுவும் வள்ளி தெய்வானையுடன் 6 நாட்கள் அவர் வரவில்லை. 7ஆம் நாளில் எப்படி இது இடம்பெற போகின்றது, வெளி வீதிகளிலே எல்லாம் என்னெல்லாம் இடம்பெறுகிறது என்றுதான் இந்த ஒரு காணொலி. இதோட யூடியூப் சேனல் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. இன்றைய தினம் 7ஆம் நாளிலே பாருங்கள், நிறைய பேருக்கு இந்த விடயம் தெரியாது. சுவாமி வெளிவீதி உலா வருவார். ஒரு சில பக்தர்கள் தான் இன்றைய தினம் வந்திருக்கின்றார்கள். அந்த காட்சியினை பார்க்க போகின்றோம். தீவட்டிகளை எல்லாம் இப்பொழுது கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். வணக்கம். சூரன் போர் முடிவடைந்து இன்றைய தினம் அதுவும் நல்லூர் கந்த சுவாமி கோயிலில் சுவாமி வெளிவீதி உலா வருகின்றார். என்ன காரணம், எதற்காக வருகின்றார்? நேரம் 5:30 ஆகிறது. இன்னும் சற்று நேரத்திலே சுவாமி வெளிவீதி உலா வரப்போகின்றார். இப்போது உட்பிரகாரம் சுற்றி கொண்டிருக்கிறார். நல்லை கந்தவட் கோட்டத்திலே நேற்றைய தினம் அங்கே கந்தசட்டி பெருவிழா இனிது நிறைவேறி அங்கே சூரபன்மனுடைய அவனுடைய தரங்களை துண்டித்து அவனுடைய வேண்டுதலின் பேரிலே சேவலும் மயிலுமாக வாகனமாகவும் கொடியாகவும் முருகபெருமான் அமர்த்தி கொண்டு நேற்றைய விழாவை நிறைவு செய்திருக்கின்றார். ரதம் போலே இருக்கின்ற இந்த அமைப்பிலே சுவாமியை இன்றைய தினம் சிறுவர்கள் பக்தியோடு இழுக்க வெளிவீதி உலா கொண்டு வருவார்கள். பார்ப்பதற்கு அவ்வளவு ரம்மியமாக இருக்கும். இதனுடைய பெயர் வந்து தண்டிகை என கூறுவார்கள். மீண்டும் அந்த விரத காலத்திலே சம்சார நிகழ்விலே எல்லாம் மக்கள் ஈடுபடுவதில்லை. அதே போல முருகப்பெருமானும் ஈடுபடுவதில்லை. இப்பொழுது மீண்டும் அவர் தன்னுடைய திருக்கல்யாணத்தை நடத்தி சம்சார வாழ்க்கையிலே மக்களை ஊக்குவிப்பதற்காக இன்று திருக்கல்யாணத்தை நடாத்திவிட்டு இப்பொழுது அடியவர்களுக்கு அருள் வழங்குவதற்காக உள்வீதி பிரதர்சனமாக வந்து மீண்டும் வெளிவீதியிலே வந்து ஆலயத்தின் உள்ளே செல்ல முடியாத வயோதிபர்கள், பெண்கள், குழந்தைகள், கர்ப்பிணிகள் என்று பல்வேறுபட்ட மக்களுக்கும் அவர் அருளை வழங்குவதற்காக இப்பொழுது ஆலய வாசலை நெருங்கி கொண்டிருக்கின்ற அற்புதமான வேளையிலே முருகப்பெருமான் அங்கே தாள வாத்தியங்களுடன் வளைகுழல் ஓசை ஒலிக்க திருமண கோலத்துடன் எப்படி வெளிவீதி உலா வரப்போகின்றார் என பார்க்க போகின்றோம். முருகப்பெருமான் திருமண கோலத்தில் சோடியாக வரப்போறார். இவ்வளவு நாளும் நாங்கள் தனியே முருகப்பெருமானை 6 நாட்கள் தரிசித்தோம். சூரன் போருக்கு பிறகு எப்படி வருகின்றார், சோடியாக எப்படி வருகின்றார், அதுவும் வள்ளி தெய்வானையுடன் அலங்காரங்கள் வித்தியாசமா இருக்கும். வாங்க பார்க்கலாம். மெதுவாக வெளியிலே வந்து கொண்டிருக்கின்றார். முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக இப்பொழுது திருமண கோலத்துடன் காட்சி தருகின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது முருகப்பெருமானை தண்டிகையிலே ஏற்றுகின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் முருகப்பெருமான் செந்நிற ஆடை, செந்நிற மலர் மற்றும் வித்தியாசமான மலர் மாலை அலங்காரங்களோட வெளிவீதி உலா வந்திருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நல்லூருக்கென்று உரித்தான பாரம்பரிய நகைகளோடு முருகப்பெருமான் எப்படி வெளிவீதி உலா வந்திருக்கின்றார் என பார்த்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு அடியவர்கள் இந்த காட்சியினை பக்தியோடு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
அலங்காரா நல்லூராயன இப்பொழுது பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தண்டிகை மெதுவாக நகர்கின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தண்டிகை இப்பொழுது கிழக்கு வாசலில் இருந்து மெதுவாக தெற்கு நோக்கி திரும்புகின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் பக்தர்களுக்கு பக்தியோடு கடலை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். சுற்றுலா பயணிகள் எல்லாம் வியந்து போய் புகைப்படங்களை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது தெற்கு வாசல் கோபுரமூடாக சுவாமி செல்லுகின்ற அந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பக்தர்கள் பக்தியோடு இழுக்க முருகப்பெருமானுடைய அழகை நாங்கள் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். தங்க நகைகள் குலுங்க இப்பொழுது மேற்கு வாசல் நோக்கி சுவாமி திரும்ப போகின்றார். மிகவும் வேகமாக சுவாமி சென்று கொண்டிருக்கின்றார். இன்றைய தினம் சூரன்போர் நேற்று தினம் இடம்பெற்ற இடம் இந்த மேற்கு வாசல் வீதி பாருங்கள். அந்த இடத்தாலே இன்றைய தினம் பக்தர்கள் சற்று குறைவாகவே இருக்கின்றார்கள். நேற்று தினம் அதிகளவான பக்தர்கள் இந்த இடத்தில் நின்றிருந்தார்கள். முன்னாலே 6 தீவட்டிகள் எரிந்து கொண்டிருக்கிறது. அங்கே தண்டிகையிலே நல்லூர் கந்தன் வள்ளி தெய்வானை சமேதராக சோடியாக தங்க நகைகள் குலுங்க வந்து கொண்டிருக்கின்றார். இந்த அற்புதமான காட்சி பாருங்கள். அங்கே திருவாசியினுடைய நாசித்தலை, அப்படியே முருகனுடைய 6 தலைகளை சுற்றி தங்க நகைகள், அங்கே பதக்கங்கள், இங்கே தாலி, அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நல்லூருக்கென்றே உரித்தான நகைகள் மற்றும் ஒரு சில மலர்கள் மட்டும், அதாவது செவ்வந்தி, வாடா மல்லிகை மற்றும் ஏனிய மலர்கள், அதாவது நாவல், மஞ்சள், செம்மஞ்சள், வெள்ளை மலர்களால் முருகப்பெருமான் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்கள் புடை சூழ சென்று கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இது தண்டிகை அல்லது பூந்தண்டிகை என நல்லூரிலே அழைப்பர். ஒரு சில பேர் தண்டிகை எனவும் இந்த வாகனத்தினை பூந்தண்டிகை எனவும் மாறி மாறி அழைக்கின்றார்கள். நல்லூருக்கு பின்னால் இருக்கிற அந்த பிள்ளையார் ஆலயத்திலே இன்றைய தினம் பிரசாதங்கள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அருமையான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பக்தர்கள் பின்னாலே பக்தி பாசுரங்களை படித்த வண்ணம் வந்து கொண்டிருக்கின்ற காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் கேசரி, பக்தர்களுக்கு கேசரி வழங்கி கொண்டிருக்கின்ற காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது முருகப்பெருமான் குபேரவாசல் கோபுரம் நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கின்றார். அதுபோல இன்றைய தினம் கடலைகள் வழங்கி கொண்டிருக்கிறோம். நன்றி நன்றி. வேகமாக சுவாமியை கொண்டு செல்கின்ற காட்சியும் இந்த ஏராளமான அடியவர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கி கொண்டிருக்கிறார். சந்தோஷமாக, ஏன்னு சொன்னால் முருகனுக்கு இன்றைய தினம் திருமணம் என்பதால் இனிப்பு பண்டங்கள் அதிகமாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அலங்காரா நல்லூராயன பக்தர்கள் பக்தியோடு கோஷமிட்டு வடம் பிடித்து விரதத்தினை இன்றைய நாள் முடித்து இந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது முருகப்பெருமான் கிழக்கு வாசல் நோக்கி திரும்ப போகின்றார். இங்காலே பலகாரமும் கற்கண்டும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அருமையான ஒரு காட்சி. அதாவது சூரன் போர் முடிந்ததுக்கு பிறகு 7ஆம் நாள் இப்படியெல்லாம் நல்லூரில் இடம்பெறுது. அடுத்த வருடமும் வாருங்கள், வந்து வணங்குங்கள்.
திருச்சிட்டம்பலம் ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெட்பை கூறுசை தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார்கள் என்று கூறி நல்லவெம்பதியிலே பெருமான் நேற்று சஷ்டியிலே மாயையின் மகனாகிய சூரபன்மனை வதம் செய்து சேவலும் கொடியுமாக மாட்டி அந்த இந்திரர் தலைவனாகிய தேவர்களுக்கு தேவர்களை சிறைமீட்டு இந்திரன் இன்று தன்னுடைய மகளை நல்லையம்பதியிலே வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற கந்த பெருமானுக்கு தெய்வானை அம்மனை பெருமான் இன்று நன்றி கடனாக திருமாங்கல்யம் செய்து வைக்க அங்கே பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக அங்கே ஆறுமுக பெருமான் வீர மாமையில் ஏறும் வேலவ விளங்கும் கௌரி பாலகாவா காண குரத்தி மகிழும் பாதா காக்கும் கடவுள் துதிக்கும் நாதா வீர மாமையில் ஏறும் வேலவ விளங்கும் கௌரி பாலகாவா என்று அங்கே யோகர் சுவாமி தன்னுடைய நச்சிந்தனையிலே கூறுவது போல அந்த வீரமாமயில் வாகனன் ஆறுமுக பெருமான் நல்லை கந்த பெருமான் அங்கு தேவியர் இருவர் சகிதமாக அந்த மாங்கல்யம் நடந்து தன்னுடைய இரண்டாம் வீதியிலே அழகாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அங்கே அடியவர்கள் அந்த பெருமானுடைய தேவேந்திரனுடைய மகள் தேவயானை அம்மனை அங்கே பெருமானுக்கு நன்றிக்கடனாக தேவேந்திரன் அங்கே கன்னியதானம் செய்து கொடுக்க அங்கே கன்னியர் இருவர் புடைசூழ பெருமான் அங்கே அடியவர்கள் புடைசூழ நல்லையம்பதியிலே வலம் வந்து கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அங்கே இந்த சிவாச்சாரியார்கள் இந்த கிரிகையெல்லாம் நடத்தி திருமாங்கல்ய உற்சவம் தேவேந்திரனுடைய மகள் தேவயானை அம்மனுக்கு அங்கே திருமாங்கல்யம் நடைபெற்று அங்கே பெருமான் அழகாக அங்கே 6 கற்பூரச் சுடர்கள் ஒளி வீச அங்கே பெருமான் பக்தர்கள் புடைசூழ அங்கே பெருமான் அழகிய கன்னியர் இருவருடன் அழகாக வருகை தந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வு நமது பன்னிரு கரத்தாய் போற்றி பசும் பொன்மா மயிலா போற்றி முன்னிய கருணை ஆறு முகப்பெரும் பொருளே போற்றி கன்னியர் இருவர் நீங்கா கருணை வாரதியே போற்றி எண்ணிரு கண்ணே கண்ணில் இருக்கும் மாமணியே என்று கூறி நல்லையம்பதியிலே அந்த பெருமானுடைய அந்த திருமாங்கல்ய உற்சவம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று இந்த உலகத்திலே வாழ்கின்ற சகல ஜீவராசிகளும் இன்பற்றிருக்க எல்லாம் வல்ல அந்த பெருமானை நல்லையம்பதியிலே இருந்து அருளாட்சி புரிகின்ற நல்லைப்பதிக்கு அரசாக இருந்து அருளாட்சி புரிகின்ற நல்லையம்பெருமானை வேண்டி பக்தர்கள் நிற்கின்றார்கள் என்ற கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். இங்கனம் நன்றி. இந்த அருட்காட்சியினை சுற்றுலா பயணிகளும் இன்றைய தினம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதிகளவாக நல்லூர் கந்த சுவாமி கோவிலுக்கு சுற்றுலா பயணிகள் வருவதுண்டு. ஸோ இந்த நேரத்தில் வந்திருக்க நிறைய பேருக்கு இது தெரியாதா, வந்திருக்கிறவர்கள் கூறினார்கள். உண்மையிலேயே நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விடயம் தான். இன்றைய தினம் சுவாமி வெளிவீதி உலா வருவார் என தெரியாது. திருக்கல்யாணம் அனைத்து ஆலயங்களிலும் இன்றைய தினம் இடம்பெறும். கிழக்கு நோக்கி இப்பொழுது தண்டிகையை பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்கின்ற அந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாருங்கள் எப்படி பக்தர்கள் பக்தியோடு வடத்தினை பற்றி பிடித்து இழுக்கின்றார்கள் என பாருங்கள். அலங்காரமான குடைகளுடன் முருகப்பெருமானுக்கு தீபாரதனை காட்டுவதற்காக ஆலய குருக்கள் வந்திருக்கின்ற காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சரியாக 6 மணியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். அன்னளவாக 5:30 சுவாமி வெளியிலே வந்தார். 6 மணிக்கு உள்ளே கொண்டு வருகின்றார்கள், அதாவது கிழக்கு வாசலுக்கு கொண்டு வருகின்றார்கள். பாருங்க, கையிலே குழந்தையை வைத்து கூட அவர் பக்தியோடு அந்த வடத்தினை பிடித்து இழுத்து கொண்டிருக்கின்றார். வடக்கயிறை சுற்றுகின்ற காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பக்தர்கள் புடைசூழ நல்லூர் கந்த சுவாமியாரை மெதுவாக கீழே இறக்குகின்ற அந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். முருகப்பெருமானை உள்ளே கொண்டு செல்வதற்கு வண்ணமயமான அலங்கார
குடைகள் வந்திருக்கின்றது, அதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். மெதுவாக தண்டிகையிலிருந்து முருகப்பெருமானை கீழே இறக்குகின்ற அந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். முருகப்பெருமானை எப்படி உள்ளே கொண்டு செல்கின்றார்கள் என பாருங்கள். அல்லங்காரா நல்லூரா வண்ணமயமான செந்நிற குடைகள், 2 குடைகளோடு முருகப்பெருமானை சிறிய கொம்பிலே தூணிலே காவி செல்லுகின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். வசந்த மண்டபத்துக்குள்ளே முருகப்பெருமான் எப்படி செல்கின்றார் என பார்க்க போகின்றோம். இது ஒரு அற்புதமான காட்சியாக இருக்கும். உள்ளே கொண்டு செல்லும் பொழுது ஒரு பரபரப்பாக இருக்கும். என்னுடைய அன்பு சப்ஸ்கிரைபர்ஸ், என்னுடைய உண்மையான உயிர்கள் அப்படி என்று சொல்லலாம். உண்மையில் இந்த காட்சியை தொடர்ச்சியாக 7வது நாள் பார்த்துருக்கின்றீர்கள். ரொம்ப சந்தோஷம். நிறைய ஆதரவு கிடைத்திருக்கிறது. கருத்துக்கள் சிலதுகள் நான் பிழையாக கூறியிருந்தேன், மன்னிக்கவும். அடுத்த முறை சரிப்படுத்துகின்றேன். நன்றி. சில கருத்துக்கள் தேடி எடுத்து இங்கே வந்திருக்கிறவர்களை கேட்டுத்தான் சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. ஏன்னா நல்லூரில் சில விடயங்களை தேடி எடுப்பது என்பது கடினம். ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் பார்த்துருந்தீர்கள், ஆதரவு தந்திருந்தீர்கள். அடுத்த காலத்துடன் உங்களை சந்திக்கிறேன் என்று உங்களை விதிடோட். நன்றி ரோகளே.